ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாநிலத்தில் இலவடம் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இலவடம் புல்லபத்தாளுக்கு கூட கொடுக்கலாம். புல்லபத்தாளுக்கு கொடுக்கறத நம்ம பச்சை மிளகாய் போடக்கூடாது. பச்சை மிளகாய் இல்லாமல் வெறும் உப்பு, ஓமம், பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு அரிசியை முதல் நாளே ஊற வச்சு கொஞ்சமாக புளிக்க வச்சுட்டு இதை வாத்து கொடுத்தோன்னா நைட்டு அவளுக்கு இட்லி எப்போ பார்த்தாலும் இட்லினாக்கா உளுந்து வாய்வு வந்துடும், தங்கிடும், குழந்தைக்குமே தங்கிடும். அந்த 10 நாளைக்குள்ளே அவளுக்கு நைட்டு டிஃபனுக்கு இந்த மாதிரி இலவடம் தான் பண்ணி தருவா. இது நார்மலாகவே நம்ம டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான டிஃபன் தான் இது. ஈஸியாக பண்ணிடலாம். அந்த நாளெல்லாம் ஒரு 10-12 பேர் இருப்பா ஆற்றுல. அப்படி இருந்தால் கூட பாட்டியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த இலவடத்தை பண்ணி தான் எல்லாருக்கும் டிஃபன் கொடுப்பா. குழந்தைலாம் ரொம்ப எண்ணெயே விடாமல் சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணி வைப்பா. இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரே எண்ணெயை கொட்டி ஒரே மசாலாவாக பண்ணி அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற டிஃபன்லாம். அந்த நாளில் எல்லாமே ஆரோக்கியமான டிஃபனாக தான் இருந்தது. செலவும் ரொம்ப கம்மியாக, எவ்வளோ அரிசியை வச்சே இத்தனை டிஃபன் பண்ணிடுவா. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புல்லபத்தாளுக்கு கொடுக்கறத பச்சை மிளகாய் போடாமல் கொடுக்கணும். நம்மளாம் சாப்பிட்றதா இருந்தாக்க நார்மலாக அவ்வளோவா சாப்பிட்றதா இருந்தால் ஒரு டம்ளருக்கு 2 மிளகா வீதம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இன்னும் காரம் வேணுங்கிறவா இன்னொரு மிளகா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு 2 இருந்தால் போதுங்கிறதுனால நாங்கள் 2 மிளகா போட்டோம். இந்த இலவடத்தை மிளகாப்பொடி போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு தொட்டுன்னு சாப்பிட்டோம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்கிறவா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. வாங்க பார்ப்போம். இந்த இலவடத்தை நல்லா காய வச்சு 2 நாளைக்கு ஃபேன் காற்றுலேயே காய வச்சிடலாம். வெயிலில் காய வைக்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டப்பாவில் மழை நாளைக்கு நமக்கு பொரித்து சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு பச்சரிசி தான் போடணும். இந்த படியால் 1.5 படி நான் எடுத்துட்டுருக்கேன் பச்சரிசியை. அதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை விட்டு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச அரிசியை அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு முதல் நாளே கரைச்சி வச்சிடணும். ஒரு 7-8 பச்சை மிளகாயை நல்லா மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் விழுதாட்டமாக. இந்த அரிசியை நல்லா இழகோலத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா வழன்னு அரைச்சிக்கணும். கிரைண்டரில் போட்டு அதை நல்லா 1 டே வரையிலும் புளிக்க வைக்கணும். முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்பரை 6 மணிக்கெலாம் அரைச்சி வச்சிடலாம். அன்றைக்கி ஃபுல் டே புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலம்பரை 6 மணிக்கு தான் அதை இலவடம் எழுதணும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா விழுதையும் அதிலே போட்டிருக்கோம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதில் விட்டுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வரும். அது எழுதிட்டு வேக விட்டு எடுக்கிறத. இந்த ஸ்டேஜில் உப்பு போருமான்னு பார்த்துட்டு வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த இலவடம் பண்ணுறதுக்கு நிறைய இப்போலாம் விதமாக ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா இதுதான் அந்த ஸ்டாண்டு. இதில் அப்படியே தகடு மாதிரி கொடுத்துருக்கா. அந்த தகட்டில் நம்ம மாவை விட்டு இதே மாதிரி 1/2 கரண்டி மாவை விட்டு நல்லா மெல்லிசாக எழுதணும். எழுதிட்டு அதை அப்படியே லைட்டாக சாய்ச்சோன்னாக்க அதில் உள்ள எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் விழுந்துடும். ரொம்ப தின்னாக இருக்கும். பொரிக்கிறதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தடியாக இல்லாமல் மெல்லிசாக இருக்கும் இந்த இலவடம். அப்போ தான் பொரிக்கிறதே நல்லாயிருக்கும். அதேமாரி சாப்பிட்றதுக்கும் மெல்லிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா தடியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அவ்வளோவா. இதே போல் எல்லா தட்டையும் எழுதிட்டு அதில் அடிக்கிட வேண்டியது தான். ஒரு 8 என்னமோ இருக்குது. அதில் ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். அது 8 பண்ணிடலாம் சீக்கிரமாக. இதே போல் இன்னொரு ஸ்டாண்டையும் வச்சு அதுலேயும் எழுதி அடுக்கி வச்சிட்டோம்னாக்க டக்குன்னு முடிஞ்சிடும் சீக்கிரம். இப்போ நம்ம இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டை தூக்கி அதில் வச்சிட வேண்டியது. மேலே இப்போ இட்லி தட்டை மூடி ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போகிறோம். நல்லா வெந்துடும். இதே போல் ஒவ்வொரு இதாக ஒன்று மாற்றி ஒன்று எழுதி வச்சுட்டு
ஒன்று எடுத்துட்டு அடுத்தது வச்சோன்னாக்கா இதை எடுத்து தட்டில் போடுறதுக்குள்ளே அது வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த இலை வடத்துக்கு ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. வெறும் அரிசியும் பச்சை மிளகாய் ஓமம் 3 தான். வேறு ஒன்றும் பெரிய செலவு, ஜவ்வரிசி கூட போட தேவையில்லை. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுத்து. இந்த இது நல்லா வெந்தெடுத்து இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டாண்டை தூக்கி வச்சு மூடி வச்சிடலாம். இதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். நம்ம தட்டில் இந்த தட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் ஆறினதும் ஒரு ஓரமாக எடுத்து நகத்தால் இது பண்ணினோன்னாக்க எடுத்துக்கும் மேலாக அப்படியே உரித்து எடுக்கிற மாதிரி வந்துடும். இந்த தட்டில் காமிக்கிற மாதிரி பாருங்க எப்படி எடுக்கிறதுங்கிறது. இந்த மாதிரி நகத்தால் கொஞ்சம் கார்னரில் இது பண்ணிட்டோம்னாக்க அழகாக எடுக்க வந்துடும். இது எடுத்தது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா காய வச்சிடலாம். சுருக்கம் இல்லாமல் போட்டு காய வைக்கணும். இந்த வடத்தை எடுத்த தட்டை எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு பேசினில் தண்ணியை வச்சு அதில் போட்டுடணும். அதில் துளி ஒட்டின்னு இருந்தால் கூட அடுத்த தடவை எழுதுறத அது ஒட்டின்ட்டு பிச்சுக்கும். இந்த தண்ணியிலேருந்து இந்த தட்டை எடுத்து நல்லா தொடச்சிட்டு தான் அடுத்த தடவை எழுதணும். இந்த இலை வடம் அப்படியே வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து டிஃபனாக கூட சாப்பிட்டுடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது தான் இது. அதுக்கு மிளகா பொடி தொட்டுக்கலாம். மிளகா பொடி தேங்காய் எண்ணெய் விட்டு தொட்டுண்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலை வடம் பண்ணுறதுக்கு தட்டு இல்லைன்னா கூட வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக விடலாம். ஒரு இலுப்பு சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இந்த சேவை புழியிற தட்டு இருக்கும் இல்லையா, சேவை வேக விடுறது, அந்த தட்டை வச்சு இல்லை நார்மல் தட்டு கூட வச்சு ஒரு இலையை போட்டு அதில் இதே மாதிரி கரண்டியால் எழுதணும். அரை கரண்டி மாவு விட்டால் போகிறோம். நான் கொஞ்சம் கூட விட்டுட்டேன். அதனால் அரை கரண்டி மாவு விட்டு அதுமாதிரி மெல்லிஸாக பண்ணினோன்னாக்க சூப்பராக வரும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அது இலையிலேருந்து அப்படியே உரிக்கிறதுக்கு நல்லா வந்துடும். அப்படியே எடுத்து அதையும் அதே மாதிரி தாம்பாளத்தில் போட்டு காய வைக்க வேண்டியதான். இது கொஞ்சம் தடியாக தான் வந்தது. என்ன இருந்தாலும் அந்த ஸ்டாண்டில் பண்ணுற மாதிரி வரல, இலையில பண்ணுறது. அதனால் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கலாம் இந்த இலை வடத்துக்கு. இதுபோல் இலையில ஒரு காக்கரண்டியை விட்டு கூட மெல்லிசாக இழுத்துட்டு கூட இதில் தூக்கி வைக்கலாம் அந்த இலுப்பு சட்டியில். எப்படி பார்த்தாலும் எனக்கு என்னமோ அந்த தட்டு தான் சூப்பராக வந்த மாதிரி இருந்தது. இதுபோல் எல்லா மாவையும் நம்ம எழுதிட்டு அதை நல்லா காய வச்சிடணும் தாம்பாளத்தில் போட்டு. தாம்பாளம்னா கொஞ்சம்தான் போட்டு காய வைக்க முடியும். இல்லைன்னா நல்லா பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லைன்னா அரிசி வாங்குகிற பையை நல்லா கட் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி போட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஒட்டாமல் வரும். இதில் காய வைக்கிறத அதில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அதை பேக் சைடு திருப்பி போட்டோம்னாக்கா நல்லா காஞ்சிடும். ஒரே நாள்லேயே காஞ்சிடும். ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம். இருந்தாலும் நல்ல வெயிலில் காய வைக்கிறதே வீணாக போகாமல் நல்லா இருக்கும். இது ஒரு நாள் தான் காஞ்சது. எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. அந்த ஸ்டாண்டு இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஓம வடம். நான் போட்டேன் இன்றைக்கி சாயந்தரமே இதை பொரித்து பார்த்தேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சிடுது. எப்படி சீரி பொரியறது அப்படிங்க. இந்த வடத்துக்கு ஜவ்வரிசி கூட தேவையில்லை. அப்படி இருந்து எவ்வளோ பெருசாக பொரியறது பாருங்க இந்த வடம். ஓம வாசனையோட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.